ஏய் பன்னி, அந்த போனை கொஞ்சம் எடுமா. நான் பிஸியா இருக்கேன். ஹனி, நீ அந்த போனை எடு. நான் ஏன் எடுக்கணும்? அந்த போன் என்னோடது இல்ல. அடா, ஒரு போன் வந்தா யாரும் எடுக்க மாட்டீங்களா? இந்த வீட்டு பொறுப்பை நான் தான் பாத்துக்கணும். வீட்டுல ஒரு போன் வந்தாலும் அதை நான் தான் எடுக்கணும். ஹலோ, யார் பேசுறதுப்பா? அட, போன் பண்ணது நீங்க தான். நீங்க தான் முதல்ல யாருன்னு சொல்லணும். நான் தான் யாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியுமே. நீ யாரு பேசுறதுன்னு சொல்லுப்பா. அட, நான் பொப்பட் பேசுறேன். நீ பப்பட்டா இரு இல்ல பள்ளியா இரு, எனக்கு என்னப்பா? என் கண்ணுக்கு தான் நீ தெரியவே இல்லையே. நான் கேக்குறதுக்கு பதில சொல்லு. இது எத்தனை விரலு? அட, போன்ல எப்படிங்க விரல் எல்லாம் தெரியும்? எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு. யாருப்பா என்ன அடிச்சது? சரிப்பா, காமெடி பண்றதை விடு. இந்த பொருளை பாரு. இது எதால செஞ்சது? இது பிராங்க் கால்னு நான் நினைக்கிறேன். அட, என்னப்பா நீ கோவப்படுற? என்ன தெரியலையா? நான் தான்ப்பா. இப்ப தெரியுதா? அட, இப்பவும் எனக்கு தெரியல. அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. இன்னைக்கு டெக்னாலஜிப்பா. நான் கிராமத்துல இருந்து பேசுறேன். உங்க ஊர்ல இருக்கிற பஃபலோ சித்தப்பா பேசுறேன். அட, வணக்கம் சித்தப்பா. திடீர்னு எப்படி உங்களுக்கு ஏன் ஞாபகம் வந்துச்சு? இங்க பார்ப்பா கண்ணா, மேல இருக்கிறவன் எல்லாம் கொடுத்துட்டான். ஆனா யாருக்கு கொடுத்தானோ அவங்க கிட்ட இருந்து பிடிக்கிடுவான். சரி சரி, காமெடி பண்றதை விட்டுட்டு இன்னைக்கு என் தம்பி ஆக்ஸ்போர்ட் உங்க ஊரை சுத்தி பாக்குறதுக்காக வரான். அவன் உங்க வீட்டுல தான் தங்குவான். அவனை நீங்க பத்திரமா பாத்துக்கணும். ஆனா சித்தப்பா. சரிப்பா கண்ணா, நான் போனை வச்சிடுறேன். நான் ஓசிக்கு போனை வாங்கினவன் இப்ப திரும்ப போனை கேக்குறான். சரிப்பா கண்ணா, டெலிபோனு. அது ஒண்ணு டெலிபோன் இல்ல, அது ஸ்மார்ட் போனு. டெலிபோன்ல பேசினா டெலிபோன் தானப்பா சொல்லுவாங்க. சரி பாய், குட் மார்னிங். டின்னர் சாப்பிடுப்பா. இன்னைக்கு ரொம்ப ஃபன்னி. இந்த பஃபலோ சித்தப்பா இன்னும் மாறவே இல்ல. என்ன புரிஞ்சுதா? உங்க பஃபலோ சித்தப்பாவே இப்படி இருக்கிறாரே, தம்பி எப்படி இருப்பாரோ தெரியல. உங்களுக்கு ஆக்ஸ்போர்ட பத்தி தெரியுமா? நாங்க எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டோம் பப்பர். நீ டென்ஷன் ஆகாத. நான் ஆக்ஸ்போர்ட பாத்துக்கிறேன். முதல்ல உன்னையே நீ பாத்துக்க முடியல, நிக்க முடியாம தடுமாறி கீழே விழற. இன்னைக்கு சாயந்தரம் ஆக்ஸ்போர்ட் வந்துருவாரு. நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். Hey, I'm Oxford. எனர்ஜி எனர்ஜி, என்னோட ஜிகிரி தோஸ்து ஷர்மாவும் பேனர்ஜியும். என்ன இது? எனர்ஜி 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 எனர்ஜி, எங்கிருந்து வந்தது இந்த எனர்ஜி? எனர்ஜி 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 எனர்ஜி. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இவ்வளவு எனர்ஜி இருக்குல்ல, சோ நான் என் மொபைல சார்ஜ் பண்றேன். நார்மலா 5% தான் சார்ஜ் ஆகும். இப்ப இவர்கிட்ட சார்ஜ் பண்ணனா 7% சார்ஜ் ஆயிருக்கு. ஆமாண்ணா, நீங்க சாயந்தரம் தானே வரதா இருந்துச்சு. எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க? எனர்ஜி எனர்ஜி, நான் ட்ரெயின்ல தான் வந்தேன். ஆனா ட்ரெயின் ரொம்பவே ஸ்லோவா தான் போச்சு. அதனால ட்ரெயினை தூக்கி என்னோட தோல்ல வச்சுக்கிட்டு நான் ஸ்டேஷனுக்கு வந்தேன். ஜனங்க ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்தாங்க, ஆனா ட்ரெயின் நமக்கு டிக்கெட் எடுத்துருச்சு. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா. ஜோர்தார், நீ நல்லா தானே இருக்க? சிகப்பு நிறத்தை பார்த்தோன்னே உடம்பெல்லாம் முறுக்குது. யாரையாவது முட்டணும்னு தோணுது. இப்போ என் ஷேப் கூட வரும். நில்லு ஆக்ஸ்போர்ட், நில்லு நில்லு. ஓ வால நிமித்த பார்த்த. இதுல இருக்கிற முடி நல்லா இருக்கு. இதுக்கு என்ன ஜெல் போடுறீங்கன்னு? ஜோர்தார், உனக்கு என்னாச்சு சொல்லு. எனர்ஜி. நல்ல வேளை, இவன் கொஞ்சம் அமைதியாயிட்டான்.
ஆனா இவனோட எனர்ஜியை என்ன பண்றது? இவனை வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம் நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். சுத்தி பார்க்கறதுக்கு இவனை வெளியில கூட்டிட்டு போலாம். இவன் ஊர் சுத்தி பார்க்கிறதுக்கு தானே வந்தான். ஒருவேளை இவன் ஊரை சுத்தி பார்த்தானா இவனோட மூடும் நல்லா இருக்கும். ஆனா ஞாபகம் வச்சுக்கங்க, இவன் கண்ணுக்கு சிகப்பு நிறம் படவே கூடாது. அப்படி பட்டுச்சுன்னா இவனுக்கு கோபம் வந்துடும். இன்னைக்கு என் டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால இவங்களை கொஞ்சம் கலாய்க்கலாம், நமக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஆக்ஸ்போர்டுக்கு சிகப்பு நிறத்தை காட்டி காட்டி இவங்களை இன்னைக்கு ஓட விடலாம். ஓ எனர்ஜி எனர்ஜி, இந்த சிட்டி எவ்வளவு அழகா இருக்கு. இந்த ஊர்ல கிடைக்காத பொருள் எதுவுமே இல்ல. எனர்ஜி. பார்க்குக்கு போலாமா? இல்ல பார்க்குக்கு சின்ன பசங்க தான் போவாங்க. இங்க பாரு ஆக்ஸ்போர்ட், நீ பெரியவன் ஆயிட்டல்ல, நாம நதிக்கரைக்கு போய் வாக்கிங் பண்ணுவோம். வேணாம், நதிகளை உன் கிராமத்திலே நீ நிறைய பார்த்திருப்ப. நீ இந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு சொன்னல. Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Power cool power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. எனர்ஜி. செகப்பு நிறத்தை பார்த்தோன்னே உடம்பெல்லாம் உருக்குது. அப்படியே எதையாவது முட்டணும்னு தோணுது. இப்போ என்ன பண்றது? ஸ்விம்மிங் பூலுக்கு போனதே இவன் கோவம் சாந்தமாச்சு. இப்போ டேங்கர் தண்ணி பட்டு அதே மாதிரி ஆயிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், அவன் கோவத்தை தணிக்கணும்னா அவன் மேல தண்ணிய ஊத்தணும். ஆமா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சன்னி? ஏய், இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் ஆக்ஸ்போர்ட் இங்க வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவங்கிட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டீங்களா? அவன் பேரு ஆக்ஸ்போர்ட்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏய், எனக்கு எல்லாம் தெரியும். ஹாய், என் பேரு சனி. இவங்க நண்பன். இந்த சிட்டியை சுத்தி பார்க்க வந்திருக்கல, நீ அந்த ரெஸ்டாரண்ட் சாப்பாட சாப்பிட்டாகணும். ஹீராலால் ரெஸ்டாரண்ட். எனர்ஜி எனர்ஜி. நீ ஹீராவை ஃபோக்கஸ் பண்ணு, ஹீராவை. லாலுங்கிறது சிவப்பு, அத பார்க்காத. இவனை உள்ள கூட்டிட்டு போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. ஆக்ஸ்போர்டுக்கு கோபத்தை ஏற்படுத்திட்டு இவன் ஓடி போயிட்டான். ஒரு நிமிஷம், என் ஃப்ரெண்ட் ஆக்ஸ்போர்டுக்கு சர்பத் கொண்டு வாங்க. ஓகே சார், இப்பவே கொண்டு வரேன். இப்ப பாருங்க ஆட்டத்தை. ஏன்பா சர்பத் வேண்டாம், ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. அடடா, இது இல்ல, சகப்பாலாம் வேண்டாம், பனானா ஷேக் கொண்டு வாங்களேன். எனர்ஜி எனர்ஜி. என்னோட எனர்ஜி மொத்தமா உன் மேல நான் காட்ட போறேன். ஓய், கோவப்படாதப்பா, இத சாப்பிடு. இது உன் கோபம் குறையறதுக்கான மாத்திரை. நீ என்ன ஏமாத்துற? உன்னை நான் என்ன பண்ண போறேன் பாரு. இந்த சன்னி வேணும்னே ஆக்ஸ்போர்டுக்கு சிவப்பு நிறத்தை காமிச்சு அவனுக்கு கோவத்தை வர வைக்கிறான். இந்த சன்னிக்கு நாம சரியான பாடத்தை கத்து கொடுக்கணுமா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஏய் பாப்பா, நீ அந்த போன் எடுத்து சன்னி கிட்ட கொடு. இந்த சன்னி இந்த போனை வச்சுக்க. சனி, ஆக்ஸ்போர்ட அமைதிப்படுத்த இந்த பேக்ல இருக்க ஸ்ப்ரே எடுத்து அவன் முகத்துல அடி.
எனர்ஜி எனர்ஜி மொத்தமா என் உடம்புக்குள்ள ஏறிடுச்சு, நீ மாட்டன. என் கோவத்தை ஏத்தி விட்டுட்டு எங்கடா போன? சன்னி, நீ ஸ்பேஸ்க்கு போகாமலே நட்சத்திரங்களை பார்க்க போற. என்ன அடிக்காத, எனக்கு ரொம்ப வலிக்குது. ஓய், நான் உங்க 4 பேரையும் சும்மா விட மாட்டேன். இவன் இன்னும் திருந்தவே இல்ல. அட, இந்த சன்னி கோவத்துல சிவப்பு கலர்ல மாறிட்டான். என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், இந்த ஊரையும் சுத்தி பார்த்துட்டேன். இப்ப நான் என்னோட ஊருக்கு போகணும். சரி, அடுத்த டைம் ஹோலிக்கு இங்க வா. நான் உனக்கு சிவப்பு, நான் உனக்கு நிறைய ஸ்வீட் கொடுக்கறேன். அதுக்கப்புறம் நீல கலரை பூசுவேன். மொத்த எனர்ஜியோட நம்ம ஹோலி கொண்டாடுவோம். எனர்ஜி. உனக்கு நாங்க ஐக்கியூ கொண்டு வரோம் ஹனி. இப்போ உன்கிட்ட 10 ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோ. அதுல இருந்து 3 நீ ஜோர்தாருக்கு கொடுத்துட்ட. இப்போ உன்கிட்ட மீதி எவ்வளவு இருக்கும்? 2 மாதுளை. மாதுளை எங்க இருந்து வந்துச்சு? நான் மீதி இருந்த ஆப்பிளுக்கு பதிலா அதை எடுத்துக்கிட்டேன். சரி, இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன். இப்போ உங்ககிட்ட 1 கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கோ. அதுல இருந்து எனக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன். 5 பப்பட்டுக்கு, 10 ஜோர்தாருக்கு. இப்ப மிச்சம் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? வெரி சிம்பிள், 70 லட்சம் தான். 70 இல்ல 75. இல்ல 75 தான் மீதம் இருக்கு. ஏன்னா நான் போப்பட்டுக்கும் 10 தான் கொடுத்தேன். எதுக்கு அவனுக்கு 5 கம்மியா கொடுக்கணும்? ஹி இஸ் மை ஃப்ரெண்ட். இவனுக்கு படிக்க சொல்லி தரதும் பேங்க் கவுண்டர்ல நின்னு டீடைல்ஸ் கேக்குறதும் ஒண்ணுதான். கவலைப்படாத, இவனோட ஐக்கியூக்காக நான் ஒரு புக்கை ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இன்னைக்கே வந்துரும். அடேங்கப்பா, எனக்கு முதல் தடவையா ஒருத்தங்க gift கொடுக்க போறாங்க. நான் அந்த புக்கை ஃப்ரேம் பண்ணி வச்சுப்பேன். படிச்சாதான் ஐக்கியூ கிடைக்கும். ஃப்ரேம் பண்றதுனால இல்ல. இந்நேரம் அந்த புக்கு வந்துகிட்டு இருக்கும். ஆனா எப்ப வரும்? இப்பவே நான் ஐக்கியூவை அதிகரிக்கணும். எனக்கு இப்பவே வேணும். அப்போ ஒண்ணு பண்ணுவோம், யானை கிட்டையும் கரப்பாம்பூச்சி கிட்டையும் கேட்போம். நேத்து அதுங்களும் என்கிட்ட கேட்டுச்சுங்க. அவங்களுக்கும் கொரியர் வரப்போதான். அது எப்ப வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல. ஆண்டா, அது ஒண்ணும் சாதாரணமா குளிக்கிறதுக்கு இல்ல. அது மஞ்சள் கலர் போர்டு உள்ள கடை, மறந்து போகிறதுக்காக இல்ல. உண்மையை சொல்றேன், என்னோட பவர் 10-6. ஹலோ சார், நான் இங்க கண்ணாடி செய்யறதுக்காக கொடுத்திருந்தேன். நீங்க எதுக்கு இப்படி பேசாம இருக்கீங்க? நான் என்ன அப்படி தப்பா கேட்டுட்டேன்? எக்ஸ்கியூஸ் மீ சார், அது ஒரு மேனிக்யூன். அந்த ஸ்லிப்பை என்கிட்ட கொடுங்க. ஓ, ம். ம், ம், ம். சார், சாப்பிட மனசு இருக்கு, ஆனா பாடுறதுக்கு இல்ல. அதே மாதிரி பாஸ்கெட் இருந்து போன் வந்தா எடுக்கிறதுக்கு மனசு இல்ல. சொல்லுங்க சார். சார், நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆக வேண்டாம். நான் இந்த கொரியரை கொண்டு போய் கொடுத்துறேன். நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. சத்தியமா சொல்றேன், என் பவர் 10-6. இங்க பாரு, உனக்கு கண்ணு தெரியலங்கிறதுக்காக ஏற்கனவே நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். இந்த தடவை ஏதாவது பிரச்சனை வந்தது, நான் உன்னை வேலையை விட்டே அனுப்பிச்சிடுவேன். நிறைய வார்னிங் கொடுத்துட்டேன். அட, கவலைய விடுங்க சார், நான் புது கண்ணாடி வாங்கிட்டேன். இப்ப எங்க எதை எப்படி டெலிவரி பண்ணணும்னு கரெக்டா எடுத்து வச்சிருக்கேன் சார். சில நேரம் இவன் இதை கொடுத்தான், சில நேரம் அவன் அதை கொடுத்தான். கண்ணாடிய கடைக்காரன் மாத்தி கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். வாழ்க்கை கொடுத்தது இந்த மண்ணு. கொஞ்சம் நழுவுனா டயத்துக்கு நம்ம டெலிவரி கொடுத்தே ஆகணும், இல்லன்னா வேலை போயிடும். என் தம்பி போப்பட், என் தம்பி ஹனி, என் தம்பி ஜோர்தார், என் தம்பி பன்னி, என் தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு வர வேண்டிய கொரியர் வந்துருச்சான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். வந்துச்சா இல்லையா? போப்பட் என் தம்பி, ஹனி என் தம்பி, பன்னி என் தம்பி, ஜோர்தார் என் தம்பி. இல்ல, இது வரைக்கும் வரல. என்னோட யானைப்பல்லு உடைஞ்சு போச்சு. அதனால நான் யானைப்பல்லு செட்டு ஆர்டர் பண்ணிருக்கேன் தம்பி. நாங்களும் ஹனி தான் ஆர்டர் பண்ணிருக்கோம்.
அத உங்கள்ட்ட தான் கேட்கலாம்னு வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியுமா அது எப்ப வரும்னு? பண்ணி என் தம்பி, போப்பாட்டி என் தம்பி. எப்பா நீ அதை எனக்கு மட்டும் சொல்லு, அதுவே போதும். அட அவர் என்னுடைய பேரை சொல்லவே இல்ல. ஹனி என் தம்பி, பண்ணி என் தம்பி, போப்பாட். சரி சரி சரி, நாங்க புறப்படுறோம். ஆ, சரி வாங்க, கரப்பாம்பூச்சியோட வீட்டுக்கு போய் கேட்கலாம். அதுவும் ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கு இல்லையா? ஆ, ஆ. எப்படி இருக்கு கரப்பாம்பூச்சி? அப்படியேதான் அழுக்கா நாத்தத்தோட. சரி, உனக்கு ஏதோ கொரியர் வர வேண்டி இருக்குல்ல? நான் என் புது வீட்டுக்கு பூண்டு வெங்காயம் பாத்தியில போட்ட குப்பை நாத்தம் அடிக்கிறதுனால ரூம் ஃப்ரெஷ்னர் ஆர்டர் பண்ணேன். ஆனா இது வரைக்கும் வரலப்பா. நீங்க என்ன ஆர்டர் பண்ணீங்க? நாங்க ஹனியோட ஐக்கியூ அதிகப்படுத்துறதுக்காக ஜெனரல் நாலேஜ் புக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அடேங்கப்பா சூப்பர். சரி நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உன் கிச்சன்ல 10 காக்ரோச் 5 புழு இருந்தா மொத்தம் எவ்வளவு சொல்லு? ஒண்ணு கூட இல்ல. அது எப்படி? ஏன்னா என்கிட்ட இது கூட ஒண்ணு இருக்கு. ஓடி. அட நான் என்ன தப்பா ஆன்சர் பண்ணேன்? இவன் எதுக்காக இப்படி ஓடுறான்? இந்தா இன்னைக்கு நீ என் சைக்கிள் ஓட்டு. தேங்க் யூ. ஆனா இன்னைக்கு எனக்கும் சைக்கிள் வந்துடும். கரும்போட சுவையை சுவைக்கணும்னா அதுக்கு உறுதியான பல்லு இருந்தா மட்டும்தான் முடியும். எனக்கு இதுக்கு புது பல் செட்டு வரப்போகுது. அப்புறம் கரும்போட சுவையை என்னாலேயே அனுபவிக்க முடியும். உன் பர்த்டேக்காக லிமிடெட் எடிஷன் பர்ஃப்யூம் ஆர்டர் பண்ணிருக்கேன். எங்க இந்த கொரியர்காரரை இன்னும் காணோம்? எனக்கு முதல் தடவை கிஃப்ட் கொடுக்க போறீங்க. நான் என்னுடைய ஐக்கியவை ஜாஸ்தி ஆக்கிக்கணும்பா. வந்துருச்சு 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 வந்துருச்சு. Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Powerful power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. ஆமா பாஸ், இந்த பக்கமா போனா அப்படியே உங்களை விசாரிச்சுட்டு போலாமேன்னு வந்தேன். ஆமாப்பா நல்லா தான் இருக்கேன். எப்ப வரும் என்னுடைய கிஃப்ட்? என் ஐக்கியூ லேட் ஆகிக்கிட்டே இருக்கு. வந்துரும், கொஞ்சம் பொறுமையாரு. ஆமா பாஸ், உன்னை பத்தி விசாரிச்சுட்டேன், மத்தவங்கள பத்தி விசாரிக்கலையே. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். பன்னி, ஜோர்தார், பாப்பாட் எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். இது மட்டும் தோத்தாராமா இருக்கட்டும். அவனை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சாரி சாரி அங்கிள், சீக்கிரமா என்னுடைய கொரியரை என்கிட்ட கொடுங்க. நான் மேனு சூப்பர் மேனுக்கு, அப்புறம் கேபு ஸ்பைடர் மேன் வலைக்கு. இப்படிதான் நீங்க வரவேற்பீங்களா கொரியர்காரரை? இந்தாங்க உங்களோட கொரியர். உன்மேல் எனக்கு இருக்கும் காதல் இது போன்றது. அதுபோல் என் கொரியர் வேலையும் முடிந்து விட்டது. கொரியர் அங்கிள், நீங்க புக்க மாத்தி கொடுத்துட்டு போறீங்க. வீட்டில் உட்கார்ந்து மலச்சிக்கலை சரி செய்யவும். எங்களது இந்த புக்கு இல்ல. அட அவரு கிளம்பிட்டாரு. முதல் தடவையா நீ எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்க. நாம போய் அதை வாங்கிட்டு வருவோம் வா. அவரு ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாரு. வாங்க போய் கிஃப்ட் வாங்கிட்டு வரலாம். அட இத்தனை பேரா? என்னாச்சு அண்ணா? என்னாச்சு? எல்லாரும் ஏன் ஃபாலோ பண்றாங்க? என் தம்பி எனக்கு கொரியரை மாத்தி கொடுத்தாங்க. என் தம்பி, நீங்க ஏமா ஃபாலோ பண்றீங்க? நீங்களே பாருங்க, என் பர்ஃப்யூமுக்கு பதிலா இதை டெலிவரி பண்ணிட்டான். அப்போ நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் மாத்தி தான் டெலிவரி பண்ணிருக்கா. வாங்க எல்லாரும் ஒண்ணா போவோம்.
எப்பா ரொம்ப டேஞ்சரான ஆளா இருப்பான் போல இருக்கே. யாரையும் கிட்டயே வர விட மாட்டேங்கிறானேப்பா. ஆனா அவனுக்கு எப்படியாவது நாம பிடிச்சே ஆகணும். அந்த ஒருத்தனால இங்க எத்தனை பேருக்கு கஷ்டம் பாத்தியா? இவர் என்னதான் வேகமா போனாலும் நான் என்னுடைய ஐக்கியவை அதிகமாக்காம விட மாட்டேன். எல்லாரும் ஒண்ணா பிரேக் போடுங்க. கீழே இறங்கு பெருசு. உன்னை எவ்வளவு நேரம் ஃபாலோ பண்றது? தப்பான நம்பரை கூட்ட முடியாது. வயசானவனா என்ன நீங்க திட்டக்கூடாது. திட்டாம உன்னை என்ன பண்றது? எவ்வளவு நேரமா உன்னை நிறுத்த நாங்க ட்ரை பண்றோம். எங்க கொரியரை மாத்தி டெலிவரி பண்ணிருக்கீங்க. குழந்தைகளுக்கு திருவிழா கூட்டு போனா அவங்க தொலைஞ்சுதான் போவாங்க. இவ்வளவு கொரியரை டெலிவரி பண்ணா கொஞ்சம் அப்படி இப்படி மாறதான் செய்யும். என்னது ஒன்னா? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. மாமரத்துல என்னைக்காவது வாழைப்பழம் முளைச்சிருக்கா? இத்தனை வண்டி நிக்குது. ஏதாவது எக்ஸிபிஷனா? எக்ஸிபிஷன்ல இல்ல, எல்லாரும் உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் கொரியரை நீங்க மாத்தி கொடுத்திருக்கீங்க. வாழ்க்கையில சில நேரம் இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம். எல்லாருக்குமா தப்பாவா டெலிவரி பண்ணிட்டேன். ஓஹோ. ஆனா இதுக்கு போய் மொபைல் வைஃபை கரண்ட்டுக்கெல்லாம் பில்லு போட்டாச்சு. அப்புறம் எனக்கு கண்ணாடிய மாத்தி கொடுத்துட்டாங்க. பவர் 3+-1. அப்ப நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. சிவப்பு லைட் எரிஞ்சா கூட அதை பார்த்துட்டு போவாரு தலைவர். ஒருவேளை என்னால டைமுக்கு டெலிவரி பண்ண முடியலன்னா முதலாளி என்னை வேலை விட்டு தூக்கிடுவாரு. இப்ப சொல்லு, நான் என்ன பண்றது? நான் உட்கார கொஞ்சம் சேரையாவது சுத்தம் பண்ணி கொடு. பட் ஐ எம் ரியலி சாரி, நீ என்ன மன்னிச்சிடு. சத்தியமா சொல்றேன், என் பவர் 8-4. பெரியவரே, ஏன் மன்னிப்புலாம் கேக்குறீங்க? அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. மத்தவங்களுக்கு கரெக்டான பொருளை கொடுக்கறதுக்கு நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அப்புறம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. யாரும் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. பரவாயில்லையே, எப்படி நீ இவ்ளோ புத்திசாலித்தனமா பேச கத்துக்கிட்ட ஹனி? என்னோட ஐக்கியூ அதிகரிக்கிறதுக்கு எனக்கு தான் புக் கிடைச்சிடுச்சுல. Thank you Puppet for the sweet gift. எனக்கு என் பல்லு கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றி தம்பி. காத்து அடிக்க போகுதுன்னு யாரோ என் காதுல சொல்லிட்டு போனாங்க. இப்ப இந்த கிஃப்ட யாரு விட்டுட்டு போனாங்க? அது உங்களோட தான், பாருங்க. ஓபன் பண்ணுங்க. ஓ